அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்மசூட்டிக் சப்ஜெக்ட்ல இருந்து பார்க்கக்கூடிய டாபிக் நேஷனல் ஃபார்மரி அண்ட் எக்ஸ்ட்ரா பார்மகோபியா. இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். லாஸ்ட் கிளாஸ்ல வந்து இந்தியன் பார்மகோபியா, பிரிட்டிஷ் பார்மகோபியா அண்ட் யுனைடெட் ஸ்டேட் பார்மகோபியா இதை பத்தி வந்து நம்ம ஷார்ட்டா பார்த்தோம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடியது ஃபர்ஸ்ட் நேஷனல் ஃபார்முலரி. நேஷனல் ஃபார்முலரினா என்ன? ஃபார்முலரி இஸ் an official and authorized publications of approved list of medicines. அந்த கண்ட்ரில அந்த கண்ட்ரிக்குனே ட்ரக் ரெகுலேட்டரி பாடிஸ் வந்து என்னென்ன ட்ரக்ஸ் வந்து அப்ரூவ்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அந்த ட்ரக் லிஸ்ட் எல்லாமே வந்து அந்த நேஷனல் ஃபார்முலரியில இருக்கும். ஓகேங்களா? ஸோ நேஷனல் ஃபார்முலரியில என்ன இருக்கும்? இட்ஸ் authorized publications of approved list of medicines. அந்த கண்ட்ரில இந்த ட்ரக் ரெகுலேட்டரி பாடிஸ் வந்து என்னென்ன ட்ரக்ஸ் வந்து அப்ரூவ் கொடுத்துருக்காங்களோ அந்த ட்ரக்ஸ் லிஸ்ட் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஸோ ஒரு ட்ரக் லிஸ்ட் இருக்கும். அந்த ட்ரக் கீழே என்னென்ன இருக்கும் அப்படின்னா அந்த ட்ரக் முக்கியமா வந்து அந்த ட்ரக்னுடைய கிளினிக்கல் யூஸ் இருக்கும், கிளினிக்கல் ரிலவென்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும். என்னென்ன பாயிண்ட்ஸ் நான் நெக்ஸ்ட் சொல்றேன். ஸோ கிளினிக்கல் ரிலவென்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் இல்லாத அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் சம் ரெகுலேட்டரி இன்ஃபர்மேஷனும் வந்து இருக்கும். ஸோ இந்த ஃபார்மட்டினுடைய முக்கியமான கான்செப்டே, முக்கியமான நோக்கமே என்ன அப்படின்னா to provide rational use of medicine to the patients, to the public. ஒரு நல்ல தரமான கிளினிக்கல் அவுட்கம் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ கிளினிக்கல் ரிலவென்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபார்முலரியில கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ஃபார்மகோபியா பத்தி பார்த்தோம். அப்போ ஃபார்மகோபியாவுக்கும் ஃபார்முலரிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஃபார்மகோபியால பாத்தீங்க அப்படின்னா அதுல இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து ரிசர்ச் ஓரியன்டட், ஒரு அகாடமிக் அண்ட் ரிசர்ச் ஓரியன்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ட்ரக் எடுத்துட்டீங்கன்னா இந்த ட்ரக்னுடைய மாலிகுலர் ஃபார்முலா, மாலிகுலர் வெயிட், அந்த ட்ரக்னுடைய ஸ்ட்ரக்சர், அதனுடைய ஐயூபிக் நேம், அப்புறம் அதனுடைய ட்ரக்னுடைய இண்டிவிஜுவல் ட்ரக்னுடைய வந்து டிஸ்கிரிப்ஷன், கம்ப்ளீட் டிஸ்கிரிப்ஷன், மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அசே, அதுக்கப்புறம் வந்து சம் அனலிட்டிக்கல் டேட்டா லைக் ஐஆ ஸ்பெக்ட்ரா, அப்புறம் யூவி ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அனலைசிஸ், அப்புறம் அதனுடைய ஸ்ட்ரென்த், பர்சன்டேஜ், பியூரிட்டி. ஸோ இந்த மாதிரி ரிசர்ச் ஓரியன்டான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஃபார்மகோபியால கொடுத்துருப்பாங்க. ஆனா ஃபார்முலரியில என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா கிளினிக்கல் ரிலவென்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னங்கிறத வந்து நாம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த ரைட் டோஸ் அட் ரைட் டைம். ஸோ சரியான நேரத்துல சரியான மருந்து எல்லாருக்கும் போய் சேரணும், வித் லெஸ் சைட் எஃபெக்ட், வித் லெஸ் ஏடிஆர். ஸோ இதுதான் வந்து இந்த நேஷனல் ஃபார்முலரினுடைய நோக்கமே. ஓகேங்களா? ஓகே, ஸோ நேஷனல் ஃபார்முலரியில மெயினா என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஒரு ட்ரக் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த ட்ரக்னுடைய கேட்டகரி, இண்டிகேஷன்ஸ், இந்த ட்ரக் வந்து ஃபர்ஸ்ட் யார் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம், எந்த மாதிரி டிசீஸ்க்கு வந்து கொடுக்கலாம், கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ், யார் யாருக்கெல்லாம் கொடுக்க கூடாது, எந்தெந்த கண்டிஷன்ஸ்ல வந்து கொடுக்க கூடாது, இந்த ட்ரக் யூஸ் ஃபார் சம் ஸ்பெஷல் பாப்புலேஷன்ஸ், அதாவது ட்ரக் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங்க்கு வந்து இது கொடுக்கலாமா, சேஃப் இல்லையா, அதுக்கப்புறம் வந்து கெரியாட்ரிக்ஸ், அதுக்கப்புறம் பீடியாட்ரிக்ஸ், அதுக்கப்புறம் கிட்னி ஃபெயிலியர் பேஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஹெப்படைட்டிக் ஃபெயிலியர் பேஷன்ஸ், அவங்களுக்குலாம் வந்து டோஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கணும், எப்படி அவங்களுக்குலாம் எப்படி வந்து எவ்வளவு டோஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த ட்ரக் எடுத்துக்கிட்டா சப்போஸ் ஏடிஆர் வந்துச்சுன்னா அந்த ஏடிஆர் வந்து எப்படி நாம வந்து ரெக்கார்ட் பண்ணணும், அதுக்கான ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ யூஸ்வல் காமன் சைட் எஃபெக்ட் இந்த ட்ரக்ஸ்ல என்னென்ன வரும், ஸோ நார்மல் டோஸ் என்ன. ஸோ இந்த மாதிரி கிளினிக்கல் ரிலவென்ட் பாயிண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டா இந்த நேஷனல் ஃபார்முலரியில இருக்கும். புரியுதுங்களா? ஃபார்மகோபியால வந்து ஸோ யாரெல்லாமே ரிசர்ச் பண்றாங்களோ, யாரெல்லாமே வந்து அதனுடைய யூஜி, பிஜி ப்ராஜெக்ட், அதுக்கப்புறம் பிஹெச்டி, அதுக்கப்புறம் ரிசர்ச், இந்த மாதிரி பண்றவங்களுக்கு ஃபார்மகோபியா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ஃபார்முலரி வந்து ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபார்மசிஸ்ட், கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட், ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிஸ்ட், பிசிஷியன், அதுக்கப்புறம் வந்து ஸ்டாஃப் நர்ஸ் ஒர்க்கிங் இன் வார்டு. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த நேஷனல் ஃபார்முலரி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த நேஷனல் ஃபார்முலரியில கொடுத்துருக்கக்கூடிய விஷயம் எல்லாமே கம்ப்ளீட்லி ரிலவென்ட் டு கிளினிக்கல் யூஸ். முக்கியமா இண்டிகேஷன், கான்ட்ரா இண்டிகேஷன், அதனுடைய டோசேஜ் ஃபார்ம், அப்புறம் வந்து எவ்வளவு டோஸ் வந்து கொடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து பிரெக்னன்சி உமனுக்கு வந்து இந்த ட்ரக் கொடுக்கலாமா, கொடுக்க கூடாதா, எந்த கேட்டகரியில வரும் இந்த ட்ரக்ஸ். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ரீனல் டயாலிசிஸ் கேஸ்க்கு வந்து டோஸ் வந்து எவ்வளவு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அவங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ காமனா இந்த ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்ட என்னென்ன சைட் எஃபெக்ட் வரும், ஸோ இந்த மாதிரி வார்னிங், அப்புறம் ட்ரக் இன்டராக்ஷன்ஸ், இந்த ட்ரக் இந்த வேற எந்த ட்ரக்ஸ் கூட கொடுக்க கூடாது, இந்த ட்ரக்ஸ் வேற எந்த ஃபுட்டு கூட கொடுக்க கூடாது, இந்த மாதிரி கம்ப்ளீட்டா ப்ராக்டிஸ்ட் ஓரியன்டான, கிளினிக்கல் ஓரியன்டான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த நேஷனல் ஃபார்முலரியில இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபார்முலரியில பாருங்க டிஃப்ரெண்ட் கிளாசிஃபை இருக்கு. இன்டர்நேஷனல் ஃபார்முலரி வேர்ல்டு வைடா காமனா யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக்னுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இன்டர்நேஷனல் ஃபார்முலரியில இருக்கும். நேஷனல் ஃபார்முலரி அந்த பர்டிகுலர் கண்ட்ரியில வந்து என்னென்ன ட்ரக்ஸ் வந்து
காமனா யூஸ் பண்றாங்க. அப்ரூவ்ட் லிஸ்ட் அது எல்லாமே வந்து இருக்கும். அதே போல ஸ்டேட் ஃபார்முலரி, ஒரு பர்டிகுலர் ஸ்டேட் வந்து அவங்க ஸ்டேட்டுக்குள்ள என்னென்ன காமனான ட்ரக்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ட்ரக் லிஸ்ட் வந்து ஸ்டேட் ஃபார்முலரியில இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபார்முலரி ஸ்டேட் அண்ட் நேஷனல் லெவல் மட்டும் இல்ல, ஒரு பர்டிகுலர் ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து காமனா என்னென்ன ட்ரக்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க, அந்த ட்ரக் உடைய பிராண்ட் நேம், என்னென்ன டோஸ்ல வந்து அவங்க ஹாஸ்பிட்டல் ஃபார்மசில அவைலபிள். ஸோ அந்த மாதிரி அவங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு மட்டுமே வந்து ஒரு ட்ரக் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம ஹாஸ்பிட்டல் ஃபார்முலரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார்முலரி வந்து ஹாஸ்பிட்டல் லெவலில் இருக்கு, ஸ்டேட் லெவலையும் ஃபார்முலரி இருக்கு, நேஷனல் ஃபார்முலரி இருக்கு, இன்டர்நேஷனல் ஃபார்முலரியும் இருக்கு. ஓகேங்களா? ஓகே, அப்போ பாருங்க நேஷனல் ஃபார்முலரி. ஃபார் எக்ஸாம்பிள் நேஷனல் ஃபார்முலரியில என்னென்ன இருக்கு? ஜெனரலா பாருங்க, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் மாடல் ஃபார்முலரி இருக்கு. நேஷனல் ஃபார்முலரியில வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் மாடல் ஃபார்முலரி இருக்கு. அப்புறம் நியூசிலாந்து ஃபார்முலரி இருக்கு, ஆஸ்திரேலியன் பார்மசூட்டிக்கல் ஃபார்முலரி APF அப்படின்னு சொல்லுவோம், இதுவும் வந்து நேஷனல் ஃபார்முலரி. அதுக்கப்புறம் வந்து ஆஸ்திரேலியன் நேஷனல் ஃபார்முலரி ANF, அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் நேஷனல் ஃபார்முலரி BNF அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் நேஷனல் ஃபார்முலரி ஃபார் சைல்டு BNFC அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து யுனைடெட் ஸ்டேட் நேஷனல் ஃபார்முலரி, யுனைடெட் ஸ்டேட் நேஷனல் ஃபார்முலரி, அதாவது யுனைடெட் ஸ்டேட் ஃபார்மகோபியா அண்ட் நேஷனல் ஃபார்முலரி. இப்போ நேஷனல் ஃபார்முலரி வந்து ஃபார்மகோபியா கூட மெர்ஜ் ஆயிருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து நேஷனல் ஃபார்முலரி ஆஃப் இந்தியா, நம்மளுடைய நேஷனல் ஃபார்முலரி ஃபார் இந்தியா நேஷனல் ஃபார்முலரி ஆஃப் இந்தியா NFI. ஸோ இந்த மாதிரி நிறைய நேஷனல் ஃபார்முலரிஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் சம் இன்ட்ரோடக்ஷன்ஸ் அபவுட் நேஷனல் ஃபார்முலரி. ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது நேஷனல் ஃபார்முலரி ஆஃப் இந்தியா NFI அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த நேஷனல் ஃபார்முலரி ஆஃப் இந்தியாவில் என்னென்ன இருக்கு? அப்ரூவ்டு ட்ரக் ஃபார் பிரிஸ்கிரிப்ஷன்ஸ். காமனா நம்ம இந்தியாவில் என்னென்ன மாதிரி ட்ரக்ஸ்க்கு வந்து கிளினிக்கல் யூஸ்க்கு வந்து அப்ரூவ்டு கொடுத்துருக்காங்க நம்ம இந்தியாவில். ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் CDSCO இந்த மாதிரி ட்ரக் ரெகுலேட்டரி பாடிஸ் வந்து நம்ம இந்தியாவில் எந்தெந்த மாதிரி ட்ரக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த ட்ரக் பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் உடைய கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நேஷனல் ஃபார்முலரி இந்தியாவில் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நேஷனல் லிஸ்ட் ஆஃப் எசென்ஷியல் மெடிசன்ஸ், நேஷனல் ஃபார்முலரி ஆஃப் இந்தியாவில் என்ன இருக்கு? NLEM அப்படின்னு சொல்லுவோம். நேஷனல் லிஸ்ட் ஆஃப் எசென்ஷியல் மெடிசன்ஸ் இருக்கு. அதே போல நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நேஷனல் ஹெல்த் மிஷன் கீழே என்ன அந்த ஒரு சில ஸ்கீம் எல்லாம் இருக்கு இல்லைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நேஷனல் ஹெல்த் மிஷன்ஸ், நேஷனல் லெப்ரசி எரடிகேஷன் ப்ரோக்ராம், அதுக்கப்புறம் வந்து நேஷனல் டியூபர்குலோசிஸ் எரடிகேஷன் ப்ரோக்ராம், அதுக்கப்புறம் வந்து நேஷனல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம், அதுக்கப்புறம் வந்து நிறைய ப்ரோக்ராம் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு, நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த ப்ரோக்ராம்ல பப்ளிக் வந்து என்னென்ன ட்ரக்ஸ் வந்து கொடுக்குறாங்க, அதுக்கு என்ன ப்ரோட்டோகால்ஸ், ட்ரீட்மெண்ட் கைட்லைன்ஸ், ஓகேங்களா, கோர்ஸ் ஆஃப் டியூரேஷன்ஸ், யார் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம், யார் யாருக்கெல்லாம் கொடுக்க கூடாது, அந்த ட்ரக் பத்தின கம்ப்ளீட் ட்ரக் லிஸ்ட் வித் சம் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இந்த நேஷனல் ஃபார்முலரி ஆஃப் இந்தியாவில் வந்து இருக்கும். ஓகேங்களா? எசென்ஷியல் ட்ரக் லிஸ்டும் இருக்கும். அதே போல நேஷனல் ஹெல்த் ஸ்கீம்ல என்னென்ன ட்ரக்ஸ் வந்து கொடுக்குறாங்க அந்த ட்ரக் லிஸ்டும் வந்து இந்த நேஷனல் ஃபார்முலரி ஆஃப் இந்தியாவில் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஸோ நம்ம நேஷனல் ஃபார்முலரி ஆஃப் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் எடிஷன்ஸ் எப்போ வந்துச்சு அப்படின்னா 1960. இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ், அடிக்கடி MCQல கேட்கக்கூடியது. ஃபர்ஸ்ட் நேஷனல் ஃபார்முலரி ஆஃப் இந்தியா, ஃபர்ஸ்ட் எடிஷன்ஸ் ஆஃப் நேஷனல் ஃபார்முலரின்னு கேட்டா 1960. அதுக்கப்புறம் செகண்ட் எடிஷன்ஸ் ஆஃப் நேஷனல் ஃபார்முலரி ஆஃப் இந்தியா வந்து 1966, 6 வருஷம் கழிச்சு அடுத்த செகண்ட் எடிஷன் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து தேர்ட் எடிஷன்ஸ் ஆஃப் நேஷனல் ஃபார்முலரி இந்தியா எப்போ வந்துச்சு அப்படின்னா 1979ல வந்துச்சு. சில புக்ல 1976 கொடுத்திருப்பாங்க, பட் 1979 தான் கரெக்ட். ஓகே, சோ நம்ம நேஷனல் ஃபார்முலரி ஆஃப் இந்தியா அந்த ஃபர்ஸ்ட் 3 எடிஷனும் யார் பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா இட்ஸ் பப்ளிஷ்டு பை மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. அப்போ ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் எடிஷன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா யாருக்கு கொடுத்துறாங்க அப்படின்னா எப்போ மே 2008க்கு அப்புறம் இந்த நேஷனல் ஃபார்முலரி ஆஃப் இந்தியா ரெடி பண்றத வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்தியன் பார்மகோபியா கமிஷன்ஸ் IPC, இவங்க தான் வந்து பார்மகோபியாவை ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்க. ஸோ IPCக்கு வந்து கொடுத்துட்டாங்க 2008க்கு அப்புறம். இந்த நேஷனல் ஃபார்முலரி ஆஃப் இந்தியா வந்து யார் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்தியன் பார்மகோபியா கமிஷன் காசியாபாத் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இட் ரிலீஸ்டு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். ஸோ இப்போ நேஷனல் ஃபார்முலரி ஆஃப் இந்தியா வந்து ப்ரிப்பேர் பண்றது யாரு? இந்தியன் பார்மகோபியா கமிஷன்ஸ். அதை வந்து பப்ளிஷ் பண்றது யாரு? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப்
ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்தியன் ஐபிசி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்ததுக்கு அப்புறம் வந்து ஃபோர்த் எடிஷன்ஸ் வந்து 2011 வந்துச்சு. நோட் இட், ஃபோர்த் எடிஷன்ஸ் ஆஃப் நேஷனல் ஃபார்மரி இந்தியா 2011. அதுக்கப்புறம் ஃபிஃப்த் எடிஷன்ஸ் வந்து 2016. சிக்ஸ்த் எடிஷன்ஸ் வந்து இப்போ லேட்டஸ்ட் எடிஷன்ஸ் என்ன அப்படின்னா சிக்ஸ்த் எடிஷன்ஸ் 25 அக்டோபர் 2021, 25 அக்டோபர் 2021 சிக்ஸ்த் எடிஷன்ஸ், அதாவது லேட்டஸ்ட் எடிஷன், லாஸ்ட் எடிஷன்ஸ் ஆஃப் நேஷனல் ஃபார்மரி இந்தியா வந்துச்சு. என்ன கொடுத்திருப்பாங்க இந்த புக்குக்கு மேல? NFI 2021 நேஷனல் ஃபார்மரி ஆஃப் இந்தியா அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் லேட்டஸ்ட் எடிஷன்ஸ். ஓகே, இந்த லேட்டஸ்ட் எடிஷன் சிக்ஸ்த் எடிஷன்ஸ் ஒரு சில ஃபியூச்சர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இதுல என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க அப்படின்னா, சோ நேஷனல் ஃபார்மரி ஆஃப் இந்தியா 2021 சிக்ஸ்த் எடிஷன்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட 34 தெரபியூட்டிக் கேட்டகரிஸ் சாப்டர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. நோட் இட், எவ்வளவு? 34 தெரபியூட்டிக் கேட்டகரி சாப்டர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. 34 தெரபியூட்டிக் கேட்டகரி. அதுக்கப்புறம் 591 ட்ரக் மோனோகிராஃப் வந்து கொடுத்திருக்காங்க. 23 அப்பெண்டிசிஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் 33 ரேஷனல் ஃபிக்ஸ்டு டோஸ் காம்பினேஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. FDC அப்படின்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட 33 ரேஷனல் ஃபிக்ஸ்டு டோஸ் காம்பினேஷன் ஃபார்முலேஷன்ஸ் வந்து அதில் கொடுத்துருக்காங்க. அதே போல வந்து நேஷனல் ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ் ஆல்ரெடி சொன்ன இல்ல, அப்புறம் டியூபர்குலோசிஸ் எராடிகேஷன், அதுக்கப்புறம் லெப்ரசி எராடிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் HIV AIDS எராடிகேஷன் ப்ரோக்ராம், அதுக்கப்புறம் நிறைய ப்ரோக்ராம் இருக்கு. பல்ஸ் போலியோ ப்ரோக்ராம் இருக்கு, அதுக்கப்புறம் டிவார்மிங் ப்ரோக்ராம், இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம் இருக்கு. அந்த ப்ரோக்ராம்ல என்னென்ன நேஷனல் ஹெல்த் ப்ரோக்ராம்ல என்னென்ன ட்ரக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் நம்ம நேஷனல் லிஸ்ட் ஆஃப் எசென்ஷியல் மெடிசன்ஸ், இது எல்லாமே வந்து இந்த லேட்டஸ்ட் எடிஷன்ஸ்ல வந்து இருக்கு. ஓகேங்களா? சோ நேஷனல் லிஸ்ட் ஆஃப் எசென்ஷியல் மெடிசன்ஸ், அப்புறம் நேஷனல் ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ், என்னென்ன ப்ரோக்ராம் இருக்கு, அதுல என்னென்ன ட்ரக் யூஸ் பண்றாங்க அதெல்லாம் கொடுத்திருப்பாங்க. அண்ட் தென் ட்ரக் பேன் இன் இந்தியா. சோ இது வரைக்கும் என்னென்ன ட்ரக்ஸ் வந்து அப்ரூவ்ட் ஆச்சு, அப்ரூவ்ட் ஆனதுக்கு அப்புறம் என்னென்ன ட்ரக் வந்து பேன் ஆச்சு, என்ன காரணத்தினால அந்த ட்ரக் வந்து பேன் ஆச்சு அப்படிங்கிற விஷயமும் வந்து அதுல கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன ட்ரக்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் மெடிசன்ஸ்ல இருந்து எடுத்திருக்காங்க, பேன் இன் ஸ்போர்ட்ஸ், சோ அதையும் கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் முக்கியமானது வந்து நேஷனல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் ஷெட்யூல் வந்து கொடுத்திருப்பாங்க. நேஷனல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் ஷெட்யூல், அதாவது வேக்சினேஷன் அதனுடைய ஷெட்யூல் வந்து அப்பப்போ மாறும். அப்பப்போ நேஷனல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் ஷெட்யூல் மாறும். அப்பப்போ மாறதுனால இப்போ நம்ம லேட்டஸ்ட் எடிஷன்ஸ்ல லேட்டஸ்டா என்ன ஷெட்யூல் போயிட்டு இருக்கோ அந்த இது கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? அந்த வேக்சின் இம்யூனைசேஷன் ஷெட்யூல் வந்து அந்த ஷார்ட் இம்யூனைசேஷன் ஷெட்யூல் ஷார்ட் வந்து கொடுத்திருப்பாங்க. அதாவது ஹெப்படைட்டிஸ் பி எப்போ கொடுக்கணும், எத்தனை டோஸ் மொத்தம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் BCG வேக்சின்ஸ், அதுக்கப்புறம் OPV, IPV, அப்புறம் பென்டாவேலன்ட், TD. ஸோ இந்த மாதிரி இந்த வேக்சின்ஸுடைய ஷெட்யூல் குழந்தைங்களுக்கு எப்போ கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஷெட்யூல் வந்து தெளிவா கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதே சமயம் இந்த அப்ரூவ்ட் ட்ரக் லிஸ்ட் கொடுத்திருப்பாங்க. பிளஸ் அதே சமயம் அந்த ட்ரக்ஸுடைய இண்டிகேஷன்ஸ் அப்ரூவ்ட் பை தி இந்தியன் ட்ரக் ரெகுலேட்டர் CDSCO அவங்க அப்ரூவ்ட் பண்ண ட்ரக்ஸுடைய இண்டிகேஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த டேர்ம் அவைலபிலிட்டி அப்படிங்கிற டேர்ம் வந்து இந்த லேட்டஸ்ட் எடிஷன்ஸ்ல வந்து இட்ஸ் ரீப்ளேஸ்ட் வித் டோசேஜ் ஃபார்ம் அண்ட் யூஷுவல் ஸ்ட்ரென்த்ல வந்து கொடுத்திருப்பாங்க இந்த லேட்டஸ்ட் எடிஷன்ஸ் உடைய ஃபீச்சர்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த ட்ரக்ஸ் உடைய ப்ரிகாஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அப்புறம் அந்த ட்ரக்ஸ் உடைய கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ், யாருக்கெல்லாம் வந்து இந்த ட்ரக்ஸ் வந்து கொடுக்க கூடாது, எந்த கண்டிஷன்ஸ்ல கொடுக்க கூடாது அப்படிங்கிறது கொடுத்திருப்பாங்க. அந்த ட்ரக் உடைய அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன்ஸ், ஏதாவது ADR வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன்ஸ் வந்து எப்படி அதை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணணும், அது எப்படி அந்த ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணணும், அதுக்கான ஃபார்ம் என்ன, அந்த ஃபார்மேட் எல்லாமே வந்து இதுல கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ட்ரக் உடைய ஸ்டோரேஜ் கண்டிஷன்ஸ் வந்து அதுல கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாமே கொடுத்திருக்காங்க லேட்டஸ்ட் எடிஷன்ஸ்ல. அதே சமயம் செப்பரேட் சாப்டர் ஃபார் மேனேஜ்மெண்ட் ஆஃப் டயபெட்டிக் மேனேஜ்மெண்ட் வந்து செப்பரேட் சாப்டர் வந்து இந்த லேட்டஸ்ட் எடிஷன்ஸ் ஆஃப் நேஷனல் ஃபார்மரி ஆஃப் இந்தியாவில் இருக்கு. அதே போல நியூ அப்பெண்டிஸ் ஆன் குட் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராக்டிக்ஸ் வந்து இந்த லேட்டஸ்ட் எடிஷன்ஸ்ல இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து நேஷனல் ஃபார்முலரி, அதுக்கப்புறம் நம்ம நேஷனல் ஃபார்முலரி ஆஃப் இந்தியா உன்னுடைய ஒரு சின்ன டிஸ்கஷன்ஸ். ஓகேங்களா? சோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது எக்ஸ்ட்ரா ஃபார்மகோபியா. இதுக்கு முன்னாடி IP பார்த்தோம், பிரிட்டிஷ் ஃபார்மகோபியா பார்த்தோம், அதுக்கப்புறம் யுனைடெட் ஸ்டேட் ஃபார்மகோபியா வித் நேஷனல் ஃபார்முலரி பார்த்தோம். இது வந்து எக்ஸ்ட்ரா ஃபார்மகோபியா. எக்ஸ்ட்ரா ஃபார்மகோபியானா ஒண்ணும் இல்லைங்க, மேர்கண்டைல் புக்ஸ். மேர்கண்டைல் நீங்க பார்த்திருப்பீங்க. மேர்கண்டைல் சயின்டிஸ்ட் நேம் வில்லியம் மேர்கண்டைல். இவர் ஒரு பார்மசிஸ்ட். இவர் தான் வந்து ஒரிஜினல் பப்ளிஷர். இவர் தான் வந்து இட்ஸ் ஒரிஜினலி பப்ளிஷ்டு பை மேர்கண்டைல். அதனால வந்து இந்த எக்ஸ்ட்ரா ஃபார்மகோபியா வந்து மேர்கண்டைல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ட்ரக் பார்த்திருப்பீங்க, மேர்கண்டைல் த கம்ப்ளீட் ட்ரக் ரெஃபரன்ஸ் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. த கம்ப்ளீட் ட்ரக் ரெஃபரன்ஸ், மேர்கண்டைல் த கம்ப்ளீட் ட்ரக் ரெஃபரன்ஸ் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. லேட்டஸ்ட் எடிஷன்ஸ் 40வது எடிஷன்ஸ் வந்து இருக்கு. Okay, so William McIntyre. So this extra pharmacopoeia is originally published by William McIntyre.
வில்லியம் மேட்டண்டல் ஃபார்மசிஸ்ட் இவர் தான் வந்து பப்ளிஷ் பண்ணது. இந்த எக்ஸ்ட்ரா ஃபார்மகோபியால அப் டு டேட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. வேர்ல்டு வைடா காமனா கிளினிக்கல் யூஸ்க்காக காமன் எயில்மெண்ட்க்கு என்னென்ன ட்ரக் வந்து வேர்ல்டு வைடா வந்து கொடுத்திருப்பாங்க அப்படிங்கிற அப் டு டேட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இருக்கும். அதே சமயம் சம் செலக்டட் இன்வெஸ்டிகேஷனல் அண்ட் வெட்டனரி ட்ரக் லிஸ்டும் இந்த எக்ஸ்ட்ரா ஃபார்மகோபியால இருக்கும். அதே சமயம் ஹெர்பல் அண்ட் சப்ளிமெண்டரி மெடிசன்ஸ்னுடைய லிஸ்டும் வந்து அதனுடைய டீடைல்ஸும் வந்து இந்த எக்ஸ்ட்ரா ஃபார்மகோபியால இருக்கும். அதே போல பார்மசூட்டிக்கல் எக்ஸிபியன்ஸ் டீடைல்ஸ், அதுக்கப்புறம் இந்த நியூட்ராசூட்டிகல்ஸ், வைட்டமின்ஸ், வேக்சின்ஸ், அதுக்கப்புறம் ரேடியோ பார்மசூட்டிகல்ஸ். ஸோ இந்த கம்ப்ளீட் ட்ரக் லிஸ்ட் அப்புறம் அதனுடைய கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இந்த எக்ஸ்ட்ரா ஃபார்மகோபியாவில் இருக்கும். ஸோ இது எதுக்கு அப்படின்னா இன்ஃபர்மேஷன்ஸ் given to the pharmacist, practicing pharmacist and to physicians. So physicianக்கும் practicing pharmacistக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு கிளினிக்கல் ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறதுக்காக இந்த எக்ஸ்ட்ரா ஃபார்மகோபியா இருக்கு. ஸோ வேர்ல்டு வைடா காமனா ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ட்ரக் லிஸ்ட். ஸோ அது மட்டும் இல்லாத ஒரு சில செலக்டட் இன்வெஸ்டிகேஷனல் and then veterinary drug list, அதுக்கப்புறம் வந்து herbal and supplementary medicines, அதுக்கப்புறம் pharmaceutical excipients, nutraceuticals, ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து வேக்சின்ஸ், ரேடியோ பார்மசூட்டிகல்ஸ், அதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து இந்த எக்ஸ்ட்ரா ஃபார்மகோபியால கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஓகே. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா ஃபார்மகோபியா பப்ளிகேஷன் அண்ட் காப்பிரைட் யாருக்கு இருக்கு அப்படின்னா பார்மசூட்டிக்கல் சொசைட்டி ஆஃப் கிரேட் பிரிட்டன். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா ஃபார்மகோபியா இந்த மேட்டண்டல் புக்கை வந்து பப்ளிஷ் பண்றது யார் அப்படின்னா பார்மசூட்டிக்கல் சொசைட்டி ஆஃப் கிரேட் பிரிட்டன். இவங்க தான் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. இவங்களுக்கு தான் அந்த காப்பிரைட் இருக்கு. ஸோ வில்லியம் மேட்டண்டல் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய சன் அவர்கிட்ட இருந்து இந்த காப்பிரைட் வந்து வாங்கியிருக்கிறாங்க. அதாவது பார்மசூட்டிக்கல் சொசைட்டி ஆஃப் கிரேட் பிரிட்டன் இவங்க தான் வந்து அப்பப்போ பீரியாடிக்கலா நியூ எடிஷனை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. இவங்களுக்கு தான் அந்த காப்பிரைட் இருக்கு. ஓகே, த ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் மேட்டண்டல் வாஸ் பப்ளிஷ்டு. Note it, the first editions of extra pharmacopoeia, அதாவது மேட்டண்டல் த கம்ப்ளீட் ட்ரக் ரெஃபரன்ஸ் எப்போ பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா 1983ல ஃபர்ஸ்ட் எடிஷன்ஸ் வெளியில வந்துச்சு. நோட் இட், ட்ரக் ஃபார்முலரி ஆஃப் நேஷனல் ஃபார்முலரி ஆஃப் இந்தியா எப்போ வந்துச்சு 1960ல. எக்ஸ்ட்ரா ஃபார்மகோபியா மேட்டண்டல் புக் வந்து எப்போ பப்ளிஷ் ஆனது ஃபர்ஸ்ட் எடிஷன்ஸ் வந்து 1983ல வந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய எடிஷன்ஸ் வந்து அப்பப்போ வந்துச்சு. அதுக்கப்புறம் அதுல வந்து அவுடேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து அப்பப்போ எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நியூ ட்ரக் லிஸ்ட் வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க. அந்த நியூ ட்ரக் லிஸ்ட்ல அது அந்த பர்டிகுலர் ட்ரக் லிஸ்ட்ல ஏதாவது ஒரு ஏடிஆர் ரிப்போர்ட் ஆயிருக்கு அல்லது அந்த பர்டிகுலர் ட்ரக் வந்து வேற ஏதாவது ஒரு கிளினிக்கல் யூஸ் வேற ஏதாவது ஒரு இண்டிகேஷன்ஸ்க்காக கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய வேற ஏதாவது ட்ரக் இன்ட்ராக்ஷன் ரிப்போர்ட் ஆயிருக்கு அல்லது ட்ரக் ஃபுட் இன்ட்ராக்ஷன் ரிப்போர்ட் ஆயிருக்கு அல்லது வேற ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு சைட் எஃபெக்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அப்பப்போ என்ன பண்ணுவாங்க டிஃப்ரெண்ட் எடிஷன்ஸ்ல வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா, அப்போ ஃபர்ஸ்ட் எடிஷன் 1983ல இருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2014 38வது எடிஷன்ஸ் வந்து வந்துச்சு. இப்போ லேட்டஸ்ட் எடிஷன்ஸ் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா 40th எடிஷன்ஸ் 2020. Don't forget last editions வந்து எக்ஸ்ட்ரா ஃபார்மகோபியா மேட்டண்டல் புக் வந்து 40th editions 2020 2020ல லேட்டஸ்ட் 40th editions வந்து வந்திருக்கு. ஓகேங்களா, சோ இந்த 40th editions மேட்டண்டல் தி கம்ப்ளீட் ட்ரக் ரெஃபரன்ஸ் 2020ல வந்து என்னென்ன ஒரு சில ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படிங்கிறது ஷார்ட்டா பார்க்கலாம். சோ இதனுடைய ஆத்தர் வந்து யார் அப்படியே ரெண்டு ஆத்தர்ஸ் பிரேஃபீல்ட் அண்ட் அலிசான்ஸ். இங்க ரெண்டு பேரும் ஆத்தர்ஸ் of last editions 2020. publisher யார் அப்படின்னா pharmaceutical press. யார் publisher? மேட்டண்டல் publisher யாரு? pharmaceutical press. it's published by pharmaceutical society of great britain. ஓகேங்களா, சோ இந்த லேட்டஸ்ட் மேட்டண்டல் புக்ல வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 6300 ட்ரக் மோனோகிராஃப் இருக்கு. 6300 ட்ரக் மோனோகிராஃப். அதுக்கப்புறம் 1,85,000 ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து இந்த புக்ல இருக்கு. அதே போல 54,000 ரெஃபரன்ஸ் சைட்டேஷன்ஸ் வந்து இந்த புக்ல இருக்கு. 54,000 ரெஃபரன்ஸ் சைட்டேஷன்ஸ். அதுக்கப்புறம் 700 ட்ரீட்மெண்ட் ரிவ்யூஸ் வந்து இந்த புக்ல இருக்கு. 700 ட்ரீட்மெண்ட் ரிவ்யூஸ், 54,000 ரெஃபரன்ஸ் சைட்டேஷன்ஸ், 1,85,000 ப்ரிப்பரேஷன்ஸ், 6,300 ட்ரக் மோனோகிராஃப். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 20,000 மேனுஃபேக்சரர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் இதுல இன்க்ளூட் ஆயிருக்காங்க. கிட்டத்தட்ட 20,000 மேனுஃபேக்சரர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். அதுக்கப்புறம் வந்து ப்ரொப்ரைட்டரி ப்ரிப்பரேஷன்ஸ் ஃப்ரம் 43 கண்ட்ரீஸ் அண்ட் ரீஜியன்ஸ். கிட்டத்தட்ட இந்த ப்ரொப்ரைட்டரி ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து கிட்டத்தட்ட எத்தனை கண்ட்ரீஸ் வந்து இதுல கான்ட்ரிபியூட் ஆயிருக்கு? 43 கண்ட்ரீஸ் அண்ட் ரீஜியன்ஸ் வந்து இதுல கான்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஓகேங்களா, இதுதான் வந்து லேட்டஸ்ட் ஃபார்மகோபியா 40th editions 2020 மேட்டண்டல் தி கம்ப்ளீட் ட்ரக் ரெஃபரன்ஸ் உடைய ஃபியூச்சர்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம நேஷனல் ஃபார்முலரினா என்ன, டிஃபரெண்ட் எடிஷன்ஸ்,
அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபார்மகோபியா, அதாவது மேரிட்டல். ஸோ இதை பத்தி நாம கொஞ்சம் ஷார்ட்டா பார்த்தோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன கேட்பாங்களோ ஸோ எல்லாமே நாம கவர் பண்ணிக்கிறோம். நல்ல படிங்க. நன்றி.